எடப்பாடி பழனிசாமி ஐயோ 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 பாவம். இப்ப என்ன சொல்றாருன்னா எல்லாம் காப்பி அடிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னா மக்களே மீட்போமா இல்லையா, மக்களை காப்பாத்துவோமா. எடப்பாடி பழனிசாமி வாங்கச்சியே உன்னால காப்பாற்ற முடியல, அமித்ஷா காலை போய் கழுவி விடுற இல்லையா, அமித்ஷாவை போயிட்டு இது அமித்ஷா திமுகவா இல்லது அண்ணா திமுகவா இல்லது அடிமை திமுகவா இல்லையா. அமித்ஷா ஒன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் இல்லையா. இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதெல்லாம் கூட்டணியும் கிடையாது, அதிமுக தான். அப்ப இப்பயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, அப்ப தெரிஞ்சுக்குங்க. அதாவது சின்னம்மாங்க பெரியம்மாங்க கூட இன்னைக்கு சரியில்லை இல்லையா. ஆனா தலைவர் கலைஞர் அவர்களோடு இன்றைக்கு இணையாக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க 4 பேர் கூட தண்டடிச்சுக்குவாங்க. ஏன் எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி 4 பேரு, நாங்க 2 பேர்த்து கூட பேச மாட்டோம். ஆனால் ஒரு கூட்டணியை கிட்டத்தட்ட தொடர்ந்து அதாவது ஒரு அருமையாக வைத்திருக்கக்கூடிய இந்திய தலைவன் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இவரு சொல்றார் என்னன்னா மக்களை மீட்டெடுப்பாராம். நான் தெரியாம கேட்கிறேன், உங்க ஆட்சியில தானே பாலி பலாத்காரம் எங்க, அதாவது பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 150 பெண்கள், ஒரு பெண் அப்படியே கதறது. என்ன கதறதுன்னா, அண்ணா அண்ணா எனக்கு வெக்கமா இருக்குண்ணா, அண்ணா கொஞ்சம் போங்கண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கதறினாங்க. சரி அதுவும் பரவாயில்லை, துப்பாக்கி அதாவது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆல அதாவது ஒரு 1000 பேர் போராடுறாங்க. அதுல 13 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டா, இப்படி துப்பாக்கி சூடு நடந்திருக்கே தூத்துக்குடியில அப்படின்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ஆமா ஆமா நான் டிவியில பார்த்தேன், நீலாம் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிற. எப்படி முதலமைச்சரான? மக்கள் ஓட்டு போட்டார்களா? 75 நாள் போய் கூவாத்தூர்ல போய் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் அடக்கி வச்சு இல்லையா, அப்படிதானே நீ ஒரு முதலமைச்சரான. அதோ அதிமுக எம்எல்ஏ எல்லாம் போய் அங்க போய் 75 நாளா இருந்தாங்க. சரி, அதாவது சசிகலா கால்ல போயிட்டு ஏதோ ஒரு காலில் உழுவலாம், இப்ப குன்னால அண்ணன் கூட இருக்கிறாரு, காலில் உழுவலாம், என்ன வணக்கம்னா அப்படிங்களா. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி பூரா மாறி போய் விழுந்துட்டார். பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் இவர் பாயிர பார்த்தா நம்ம காலை கீழே கடிச்சு விடுவார் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் காலை எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சரா கொடுத்தது சசிகலா. ஆனா அங்க பெங்களூருக்கு போன பிறகு இல்லையா, நீ சசிகலாவை நீக்கிறனா, நீலாம் ஒரு நல்ல நீ தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்ப. ஏங்க இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த 1000 ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு பயன்படுகிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று தாய்மார்கள் சொல்கிறார்கள். இன்னொரு பெண்மணி சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா, அதாவது தாய்மார்களே, சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். கொரோனாவால் 20 மாத காலம் கண்ணீரோடும் செந்நீரோடும் வாழ்ந்தோம். ஆனால் ஹெச் ராஜா இருக்கார்ல, இது கட்டம் சரியில்லை, நீ முதலமைச்சரா வர முடியாதுன்னாரு. ஆனா முதலமைச்சராக பொறுப்பேற்று வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஏங்க எவ்வளவு பேர் கட்டம் சரியில்லைன்னாங்க, ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க, உங்களுடைய முகத்துல சோகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார், உண்மைதாங்க சோகமா தான் இருக்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் 6 மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், கொரோனாவிலிருந்து விடுபடுவேன், அப்போதுதான் நிம்மதி என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது நாம் பார்த்திருக்க முடியுமா? சொன்னார்கள் தாய்மார்களே, ஒரு ஆட்சியில கூட பெண்களுக்கு எந்த ஒரு திட்டமும் செய்யல.
அதாவது வந்து ஜெயலலிதா ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அப்படியா, அது எப்படி முடியும்? தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு வந்து நீ வந்து போக முடியுமா அப்படின்னாரு. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். முன்பெல்லாம் தாய்மார்களை நம்ம வீட்டுக்காரரு அடிச்சு விடுவாரு. அடிச்சு வந்தா என்னன்னா நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட தான் காசு வாங்கணும். இப்ப யாரையாவது அடிக்க சொல்லு, பெண்கள் என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரம் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தேன், ஏற்கனவே சிங்கப்பெண்ண சீரியல் பார்த்துட்டு உனக்கு அந்த விளம்பரம் தான் வந்து தீஞ்ச கொடுத்தேன். இப்ப எங்க மு.க. ஸ்டாலின் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் சொல்லிட்டாரு. உனக்கு தீஞ்ச தோசையும் கிடைக்காது, தீஞ்ச கிடைக்காது. ஆண்கள்லாம் ஐயோ சாமி உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் சாமி, நீ கம்முனு. அது உண்மைலாம் கண்டக்டர் பண்ணுவாங்க பாரு, அடே அப்பா பந்தா உங்க அப்பா விட்டு டிக்கெட்டாமா, உங்க அப்பா விட்டு பசாம அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் பேருந்துல ஏறிக்கொண்டு எங்க போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம பெண்கள் சொல்றாங்க, எங்க போனா உனக்கு என்ன, நாங்க போவோம் வருவோம், போவோம் வருவோம், போவோம் வருவோம். ஐயோ வம்புமா, ஏன்னா மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வுக்கு வராரு பஸ்ல ஏறிட்டு இல்லையா, ஏதாவது கேட்டார்னா அம்மா எங்க பொழப்பு போயிருமா, நீ எங்க வேணாலும் போமா, எங்க வேணாலும் வாமா. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கரகாட்டக்காரன் படத்துல ராமராஜன் கவுண்டமணி செந்திலும் வந்து காரை ஓட்டிட்டு போவாங்க. திடீர்னு கவுண்டமணி கிட்ட அந்த ராமராஜன், இந்த காரை யாரையே வச்சிருந்தா, முடியவே இல்லை, இந்த காரை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதாவது செந்தில் வந்து சொப்பன சுந்தரி யாரு வச்சிருந்தான்னு அடி வாங்குவாரு. அது போல அதாவது டிடிவி தினகரன் வச்சுக்கிறாரா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் வச்சுக்கிறாரா, அல்லது இந்த சசிகலா வச்சிருக்குதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி நீயே ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகல, நீ ஸ்ட்ராங்கா இருக்கக்குள்ளேயே நாங்க வந்தோம், இப்ப நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம், உன் கட்சியை காப்பாத்திக்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதிரி பச்சோந்தி யாருமே கிடையாது. அம்மா இருக்குள்ள அம்மா அம்மா நாங்க அம்மா செத்த பேரு சின்னம்மா, சினாயி சினாயி சினாயி. அதுவும் ஜெயலலிதா இருக்காங்களே, சசிகலா வந்து முடி வந்து சுருட்ட முடியா இருக்கு, அயன் பண்ணிட்டாங்க முடிய. ஜெயலலிதா மாதிரி கொண்ட, ஜெயலலிதா மாதிரி ஜாக்கெட்டு, ஜெயலலிதா மாதிரி வந்து பாத்தீங்க அம்மா நட ரெடி 1 2 3 அப்படின்றாங்க. உடனே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி, சின்ன எடையோ சின்ன உடையோ, உன் கண்ணா பார்த்தா மீன், அதை கண்டு போட்டேன் நானு. சின்னாயி சின்னாயி நில்லுங்க, எல்லாம் சரியா இருக்கு, உங்க மொழி மட்டும் திருட்டு மொழியா இருக்குது. அது நான் என்ன பண்றது, அதாவது யோ என்னையா மன்மதராசா உனக்கு வேணும், இப்படி இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம், எங்க போனாலும் மன்மதராசா, தாமே இங்கதான் ஒரு மன்மதராசா இல்லைன்னா சும்மா இப்படி இப்படியே செஞ்சிட்டு இருக்காரு, என்னத்தையா சொல்ற, ஏதாவது கரெக்டா சொல்லியா, பரவாயில்ல. அது மாதிரி திடீர்னு பார்த்தா பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டாங்க. மாறிக்கிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி, அதுவும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாருமே கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கின்ற போது ஓ பன்னீர்செல்வம்ங்கிற நான் சொல்றாங்க, இவரு பன்னீர்செல்வம் என்கிற நான் அப்படின்ற மாதிரி செஞ்சாரு. அம்மா செத்து போய் அதாவது நடுச்சாமத்துல பதவி வைக்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வம்ங்கிற நான், ஓ பன்னீர்செல்வம்ங்கிற நான், என்ன நடிகர்களா நீங்க இல்லையா. அப்புறம் பார்த்தா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு தியானம் பண்ண போயிட்டாரு யாரு, ஓ பன்னீர்செல்வம். நம்ம பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணுங்கடா, இவர் தியானம் இருக்கிறாரா இல்ல தூங்குறாரா, ஜூம் பண்ணி பார்த்தா தியானம் தான் இருந்தாரு. வெளியில வந்தாங்க, பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, தியானம் செய்தீர்களே என்ன அப்படின்னு கேட்டா, ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு பாரு, நான் எங்க அம்மாவோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா பகுதி, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, செத்த இடத்துல ஆவியோ, அதாவது அந்த நினைவிடத்துல நம்ம போய் வந்து தியானம் இருந்தா அதாவது நம்ம பேசலாம் போல இருக்கு. செத்தவங்களோட எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு, நான் என் ஊருக்கு போறேன், 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணிக்கு
லக்க 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 லக்கன்னு பேய் வந்துச்சு பாரு. நான் ஓடி வந்துட்டேன். இப்படிதாயா உங்க நிலைமை. ஆனால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் காலை சிற்றுண்டி இல்லையா கொடுத்தாரு. ஓ பன்னீர்செல்வமும் சரியில்லை. நான் கேட்கிறேன், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறாரு பாரு. ஓ பன்னீர்செல்வத்திட்ட உங்க அம்மா சொன்னாங்களா? ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன், உன்னைதான் நான் தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, ஓடோடி வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொன்னார்களா? ஏன்னா இப்படி ஒரு பொய் திமுக அமைச்சர்களா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா, அண்ணன் மாசுவா இருந்தாலும் சரி, அண்ணன் தாமோ அன்பரசனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தெருத்தருவா இன்னைக்கு மக்களுடைய, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஓரணியில் ஒன்றடைவோம். என்ன சொல்லிருக்காரு தளபதி? வீடு வீடா போங்க, அவங்கள கேளுங்க, ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க, செய்யுங்க என்று இன்றைக்கே துரத்துட்ட உலக நாயகன், உலகத்திலே இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது அவர் 200 234 திமுக தான். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி திமுக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உயிரின மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இன்னும் மக்களுக்கு செய்வார் என்று சொல்லி இந்த யூடியூப் காரங்களாம் என்னத்தையாவது மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க இல்லையா? கூப்பிடுவாங்க தினமும் இல்லையா? நான் ஒன்னும் எதுவும் பேசல. அதனால உங்களுக்கும் நன்றி கூறி, நிறைய நின்னீங்க இல்லையா? உங்களுக்கும் நன்றி கூறி. பாரு சிரிக்கிறார் கருப்பு சட்டை, என்னத்தையாவது ஒண்ணு மாட்டி விடுறாரு போல இருக்கு.